மணிகண்டனுக்கு எதிராக சக்கரபாணி இன்னொரு திட்டத்தை ஒரு வேடன் மூலமா ஆரம்பிச்சு வச்சதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பந்தாள ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவரை பாக்குறதுக்கு. அவங்களுக்குள்ள பேசுறதும் மந்திரி கிட்ட பேசுறது, ராஜா கிட்ட பேசுறதுன்னு அது ரொம்ப நீளமா போகுது. அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். ஆலங்காடு, அம்பலப்புழை இந்த மாதிரியான சிற்றர்ஸ் எல்லாம் வந்திருக்கதா பேசிட்டு இருக்காங்க. அதுல யாருடைய பிரச்சனைகள் ரொம்ப முக்கியம், எதை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் தலைதான் முக்கியம், மூளையும் அறிவும் அங்கதான் இருக்கு அப்படிங்கறதுனால அதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் இதயம் சுத்திகரிக்குது, ரத்தத்தெல்லாம் அதான் முக்கியம், நாங்க அந்த மாதிரி அப்படிங்கிறாரு. பாதம் வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் இருக்கணும், அந்த பாதமும் முக்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பந்தளத்து சார்பா பேசுறவரும் இருக்காரு. அவரு நாங்க எந்த வகையிலும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, நாங்க யாருக்கும் பயப்படுறவங்களும் கிடையாது, நம்மளுடைய பிரச்சனையை நாம இங்க ராஜா கிட்ட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் நமக்கு வர வேண்டிய சலுகைகள் எதுவும் சேரது கிடையாது, கஜானால இருந்து வரக்கூடிய பணமும் நமக்கு சேரது கிடையாது, அதே மாதிரி நம்ம எந்த பிரச்சனையில கொண்டு வருமோ அது மன்னர்கிட்ட போய் சேரதில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர மந்திரி ரொம்ப நல்ல மாதிரி இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது, நீங்க தான் பெரியவங்கன்னு சொன்னா அதை ராஜாவும் மந்திரியோ பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க. இங்க இருக்க ஒருத்தர் இங்க பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது நாட்டுல அப்படின்னு சொன்னதும், பிரச்சனை யார் பண்றான்னா அவனை நான் அழிக்கிறேன் அப்படின்னு மந்திரி சொல்றான். உடனே அங்க இருக்க அப்ப பிரச்சனை யார் உருவாக்குனாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமா, நீங்க தானா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு கோபமான மந்திரி, வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, நீ சொல்றது நான் கேட்க முடியாது, நான் சொல்லத்தான் நீ கேட்கணும் அப்படிங்க. ஆமா, உங்க பேச்சு கேட்டுதான் பிரச்சனை இன்னும் தீராம இன்னும் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு இன்னொரு பதினே சொல்ல, மந்திரி உடனே பிரச்சனைன்னு இருந்ததுன்னா போர் வந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கும், கலகமும் பிரச்சனையும் வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். பேச வச்சு பார்த்தா இவங்க எல்லாருமே தூண்டி விட்டு போருக்காக மணிகண்டனுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்காக இங்க வரவழைச்சிருக்க மாதிரி தெரியுது. குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது எல்லாமே கலகம் பண்றவங்க பண்ற வேலை, எங்களுக்கும் எங்க மக்களுக்கு தேவை அமைதி தான், உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்டதும், அமைதி எங்கேயுமே இல்ல, அரண்மனையிலயும் கிடையாது, மக்கள்கிட்டயும் கிடையாது அப்படின்னு மந்திரி சொல்லவும், நாங்க இப்போ உங்க கூட பேசுறதுக்காக வரல, நாங்க ராஜாவை பார்க்கணும், இதா இருந்தாலும் நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க உபதெய்வங்கள் எல்லாம் தொழாம முக்கியமான மூல தெய்வத்தை தொழ முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க பேசுறதே நாங்க கேட்க தயாரால, எங்களுக்கு ராஜாவை பார்க்கணும், முடியுமா முடியாது அப்படின்னு கேட்கும். மக்கள் சொல்றது கேட்கத்தானே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம், ராஜா பார்க்க முடியுமா முடியாதான்னு கேக்குறாங்க. ஏற்பாடு பண்றேன்னு கோவத்தோட மந்திரி எங்கன்னு சொல்லிட்டு போக, அடுத்த காட்சியில மணிகண்டன் அங்க வர, மணிகண்டன் எல்லாரும் வணங்குறாங்க. திருப்பி அவரும் வணங்கிட்டு எல்லாரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ராஜா முடிவு பண்ணிட்டாரு, வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. வந்திருந்தவங்கள ஒருத்தரும் சொல்றாரு, பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும், ஆனால் தீர்வு தான் எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் அவங்களோட சுயலாபத்துக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிற மந்திரியை பத்தி நாங்க சொன்னா நீங்க எங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நேரடியாவே சொல்லிடுறாரு. அதுக்கு மணிகண்டனும், அதிகாரத்துல இருந்தாலும் அவங்க பண்ற தவறுகள் அவங்களோட சுபாவமே மாறிடுச்சு, ஆனா உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை கண்டிப்பா மகாராஜா கொடுப்பாரு நம்புங்க அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்த, அடுத்த காட்சியில பந்தள ராஜா அவங்கள பார்க்க வந்துட்டாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. எல்லாரும் நேரடியா பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதே மாதிரி பொது ஜனங்களையும் நான் பார்த்தேன் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வந்திருந்தவங்கள ஒருத்தர் பிரச்சனைகளை இங்க இருக்கிறவங்க உருவாக்குறதா அப்படின்னு சொல்லவும், மந்திரி உடனே இடையில அப்படிப்பட்டவங்கள எல்லாம் சும்மா விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வந்திருந்தவங்க நேரடியாவே ராஜாட்ட சொல்றாங்க, இங்க அரண்மனையில இருந்து எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே சேரதில்லை அப்படின்னா வேற யாருக்கிட்ட போகுது அப்படின்னு கேக்குறாரு. இங்க இருக்கிறவங்களே யாரோ அதை வலுக்கட்டாயமா எடுத்துக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்லவும், மந்திரி அப்பவும் தன்னை எதுவும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கறதுனால இங்க கஜானா அதிகாரியும் என்னங்கிறது நாங்களும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, சக்கரமணி அவங்கள எப்படியாவது அடிச்சாவது அவங்கள கேட்டுடலாம் அப்படின்னு சொல்றான். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மந்திரி சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜா, இதா இருந்தாலும் வெளிப்படையா பேசினா பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படிங்க, எங்களுக்கு மறைக்கணும்னு எதுவும் கிடையாது, உங்க கூட இருக்கக்கூடிய ஸ்நேகத்துல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதான் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. ராஜா அதுக்கு பந்தள ராஜ்யத்தோட பாரம்பரியம் ரொம்ப உயர்ந்தது, நீங்க தவறு பண்ணது 100 வருஷங்களுக்கு முன்னாடியாக இருந்தா கூட அதை நான் விசாரிக்க தான் செய்வேன், நீங்க என்ன சொல்றீங்க மந்திரின்னு ராஜா மந்திரியவே கேட்க, இல்ல நீங்க எது சொன்னீங்கன்னாலும் அது ஒரு கட்டளையா போட்டீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும்ல அப்படின்னு சொல்ல, ராஜாவும் பந்தள ராஜாவானா சில கட்டளைகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பந்தள ராஜாங்கத்துக்கும் அரண்மனைக்கும் எதிராக யாராவது தவறு செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க, அடுத்ததா அரண்மனைக்கு எதிராக செய்யக்கூடியவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் அதை அரண்மனைக்கு தெரியப்படுத்துறதுக்கும் புது அதிகாரிகள் நியமிக்கிறேன், அடுத்தது இது மாதிரி செய்யறவங்க சம்பந்தப்பட்ட செய்திகள் எதுவா இருந்தாலும் எனக்கும் மணிகண்டனுக்கும் நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல மணிகண்டன் மந்திரி சக்கரபாணியை பார்க்க அவங்க 2 பேருமே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ராஜா அவங்கள பார்த்து சரியா அப்படின்னு கேட்க, ரொம்ப சரி அப்படின்னு தடுமாறிட்டு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. வந்திருந்தவங்கள பார்த்து, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க, தப்பு கிடையாது, அதுக்கான உரிமை உங்களுக்கு தரேன், இருந்தாலும் உங்களை மேற்பார்வை பார்க்கறதுக்கு மணிகண்டன் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மணிகண்டன் முன்னாடி நீங்க சொன்ன உத்தரவுகள் எல்லாமே இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பொது ஜனங்களுக்கு இது போய் சேரணும், ஒவ்வொரு வீதிகள்லயும் பறையறிவிச்சு சொல்லணும்,
அப்பதான் தவறு செய்யறவங்க செய்யறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது சரிதான மந்திரி அப்படின்னு கேட்க, மந்திரி சக்கரபாணியும் தடுமாறிட்டே ஆமாங்க நீங்களே பார்த்து இந்த ஏற்பாடுலாம் செஞ்சிடுங்கன்னு ராஜா சொல்றாரு. மணிகண்டனும் கூடவே சக்கரபாணியும் கூப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு அவன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.